சிற்றம்பலம். திருநாவுக்கரசு சாமி அருளிய தேவாரம் 4ஆம் திருமுறை. பண் திரு நேரிசை, தலம் திரு அதிகை வீரட்டானம், பதிகம் 26, பாடல் 6. உரு கயிறு ஊசல் போல் ஒன்று விட்டு, உரு கயிறு ஊசல் போல் ஒன்று விட்டு ஒன்று பற்றி மறு கயிறு ஊசல் போல, மறு கயிறு ஊசல் போல வந்து வந்து உளவும் நெஞ்சம், மறு கயிறு ஊசல் போல வந்து வந்து உளவும் நெஞ்சம், பெருகயிறு ஊசல் போல பிறை புல்கு சடையாய் புகபாதத்து, பெருகயிறு ஊசல் போல பிறை புல்கு சடையாய் பாதத்து, அருகயிறு ஊசல் ஆனேன் அதிகை விரட்டனாரே, அருகயிறு ஊசல் ஆனேன் அதிகை விரட்ட நீரே, அதிகை விரட்ட நீரே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இந்த 6ஆம் பாடல் விளக்கத்தை பார்த்து விடலாம். இந்த 6ஆம் பாடல்ல நமது மனமானது ஒருநிலைப்படாது. எப்பொழுதுமே அதற்கு தியானம் செய்து பக்குவப்படுத்த வேண்டும். அந்த நிலையை அடைவதற்கு நாம் எப்பொழுதும் முயற்சி செய்ய வேண்டும். இந்த பாடலில் அந்த மனதை ஒருநிலைப்படுத்துவதை படாமல் நாம் கஷ்டப்படுவதை இந்த பாடலில் மூலமாக கூறியுள்ளார். அதை எதனோடு ஒப்பிடுகிறார் என்றார், நமது கயிறு கட்டி ஊஞ்சலில் ஆடுவோம் அல்லவா, விளையாடுவோம் அல்லவா, அந்த கயிறு கட்டும்போது ஒரு உந்துதல் செய்யும் பொழுது அந்த ஊஞ்சலானது பின்னே நோக்கி செல்லும், அதை விடும் பொழுது முன்னே நோக்கி செல்லும் அல்லவா. அப்படி இந்த ஊஞ்சல் கயிறானது ஆடும்போது ஒரு கோடிக்கு செல்வதும் அங்கிருந்து மறுகோடிக்கு செல்வதுமாக எதிர் திசையை நோக்கி ஓடிவிட்டு வந்து கொண்டிருக்கும். அது போன்று நமது மனமானது ஒரு நிலையில்லாமல் பல சிந்தனைகளை நோக்கி மனம் நிலையில் தன்மையை உடையாமல் இருக்கின்றது. அதை கூறுகின்றால், பற்றிய பொருளை விட்டு வெவ்வேறு பொருள்களை பற்றுவதற்கு அந்த பொருளை விட்டு முன்னர் பற்றிய பொருளையோ அல்லது வேறொரு பொருளையோ பற்றுவதாக உள்ளது. பொருளை நினைத்தால் இந்த பொருள் நன்றாக உள்ளது என்று நினைப்போம். அடுத்த பொருளை பார்த்து விட்டால் அந்த பொருள் நன்றாக இருக்கும் என்று நம் மனது சொல்லும். ஆகையால் ஒரு பொருள் மீது நாம் பற்று கொள்ளாமல் மனம் அங்கு இங்கும் நிலைபாடுவதை இந்த பாடலின் மூலமாக நாம் கூறுகின்றார். ஒன்றை பற்று கொண்டு மற்றொன்றை விட்டு விடுதலே மனதின் இயல்பு. இவ்வாறு முன்னும் பின்னும் பொதுவாக நிலையில்லாத தன்மையை நெஞ்சமானது உள்ளம் உள்ளது. அந்த ஊஞ்சல் கயிறு போன்று தோற்றத்தை நினைத்து கொண்டு நீண்ட சடையில் பிறை சந்தனை உடையவனை கயிறு அருந்து விழும்போது ஊஞ்சலை தாங்கும் தரை போன்று உலகப் பொருள்கள் மீது வைத்துள்ள பாசத்தை அறுத்து ஆன்மாக்களை தாங்கும் திருவடியாக உனது திருவடி உள்ளது. எம்பெருமானது திருவடியானது ஊஞ்சற்கயிறு அழுது விட்டால் தரையானது நம்மை தாங்கிக் கொள்ளும். அப்படிப்பட்ட பாதமானது நாம் மனதை அங்கு இங்கும் அழைத்து கொண்டு திரியும் போது எம்பெருமான் நமதை தாங்கி பிடிக்கின்றார் என்று இந்த பாடலை கூறுகின்றார். நீ எனக்கு அருளி அந்த அவ்வாறு தன்மையை எனக்கு அருளி எனக்கு உதவ வேண்டும் என்று பாடலை முடிக்கின்றார். மனம் நிலையில்லாத பொழுது என்னை ஒருதலைப்படுத்தி என்னை நிலைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த பாடலின் மூலமாக அப்பர் சுவாமிகள் நமக்கு அருளுகின்றார். திருச்சிற்றம்பலம்.